ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது திருவசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துவிட்டுதான் பரமேறி சென்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். 2 காரியங்களை இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்ற. ஒரு கட்டளை, இன்னொரு வாக்கு தத்தம். ஒரு கட்டளை என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். 2 கட்டளை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு காண்பித்து கொடுத்தார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஆராதிப்பாயாக. 2வது, உன்னை நேசிப்பதைப் போல பிறரை நேசிப்பாயாக. இந்த 2 பிரதான கட்டளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்து இதை பின்பற்றி நடவுங்கள் அப்படி என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் தேவனுடைய கட்டளைகளை, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன நடத்துறாரு, ஆண்டவர் என் கூட இருந்து செயல்படுகிறாரு என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்பு அவர் கட்டளைகளை மற்றவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். நாம் அநேகர் ஆராதனைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், பின்பு நாம் வந்து விடுகிறோம். ஆனால் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவது கிடையாது. அப்படியே சொல்லணும்னாலும் 10 டாக்ஸ் எடுத்துட்டு போய் 4 பேர் கொடுத்துட்டு நாம் வந்துடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள். அப்படின்னா என்ன? அந்த உபதேசத்தை, அந்த கட்டளைகளை அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்கள் அதற்கு கீழ்ப்படியும்படி அவர்கள் இருதயத்தில் அது நிலை நிற்க பண்ணுங்கள். நம்மளால நிலை நிற்க பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஆவியானவர் கிரியை செய்தா அது நம்முடைய மனதில் படியும். ஆவியானவர் கிரியை செய்தா அது நம்முடைய மனதில் அப்படியே அது தன் வேலையை செய்ய ஆரம்பித்து விடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், அவன் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? வசனத்தை கேட்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், திருவசனத்தை கேட்கிறோம், பின்பு நாம் வீட்டுக்கு வருகிறோம், நல்ல இளைப்பாறுகிறோம், அன்றைக்கு அப்படியே போய்விடும். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இப்ப நாம் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் இந்த கட்டளையை தந்திருக்கிறாரு, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும், நீங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிக்கும் பொழுது எப்படி துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தும் போது எப்படி மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நீங்கள் எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை நாம் கவனமாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாம என்ன செய்யறோம்? போனோமா, எத்தனை மணிக்கு ஆராதனை? 7 மணிக்கு ஆராதனை, இல்ல 9 மணிக்கு ஆராதனை. இந்த ஆராதனை நேரத்துல அப்பதான் வீட்டுல கிளம்புவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், எல்லாம் எப்படியாவது ஆண்டவரேன்னு ஒரு 10 மணிக்காவது போய் சேர்ந்துடணும். ஆராதனைலாம் முடிஞ்சிருக்கும், பிரசங்க ஆரம்பிச்சிருக்கோம், சில நேரம் காணிக்கை ஆராதனை முடிஞ்சிருக்கும். அப்ப போய் அந்த நடுவில் உட்காந்துட்டு அப்படி ஆராதனை அட்டன் பண்ணிட்டு முதல் ஆளா ஆமேன்னு சொன்ன உடனே முதல் ஆளா எழுந்து வெளில வந்துடுவோம். ஆனா சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருக்கணும், என் கூட தான் இருப்பார். எப்படி இருப்பாரு?
அவருக்கு முன்னுரிமை கொடுக்கல, அவர் எப்படி இருப்பாரு? அவரை தேடலன்னா அவர் எப்படி இருப்பாரு? அவருடைய நாமத்தை உயர்த்தலன்னு அவர் எப்படி இருப்பாரு? அவரை ஆராதிக்கலன்னு அவர் எப்படி இருப்பாரு? கனப்படுத்தலன்னு அவர் எப்படி இருப்பாரு? இப்ப நாம ஒருவரை நேசிக்கிறோம். ஒரு ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ நம்முடைய காரியத்துல நாம் நேசிக்கிறோம். அப்ப அந்த மனிதனை அந்த மனுஷிய நாம் நேசிக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு நிறைய விஷயத்துல முன்னுரிமை கொடுப்பேன். இப்ப சில குடும்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க, இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு, நீங்க தான் முதல்ல இருக்கணும், நீங்க தான் இப்படி இருக்கணும். அப்ப நாம் அவர்களோடு வச்சிருக்கிற ஐக்கியத்தை அது வெளிப்படுத்த அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்கள சொல்லுவாங்க, அது அவங்க ஃப்ரெண்டு, அதனால அவங்க முன்னுக்கூட்டியே வந்துருவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் ஆண்டவரை ஒரு ஃபெலோஷிப்பாக வைத்தில்லாமல் கடமைக்காக அவரை பின்பற்றுவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்ம விட்டு விலகி இருப்பார், நம்ம கூட இருக்க மாட்டார். ஆனால் நாம தான் சொல்லிக்கணும், அவர் என் கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. அவர் நம்மோடு இருந்தா நாம் அவரை தேடுவோம். நம்முடைய இருதயம் வதைக்கும், வதைக்கும். ஐயோ, என் ஆண்டவரை தேடணுமேன்னு வதைக்கும், என் ஆண்டவரை நோக்கி பார்க்கணுமேன்னு வதைக்கும். இது எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டு போவோம், ஆராதிப்போம். அவர் கட்டளையை நம்மவும் கை கொள்றதில்லை, மற்றவர்களுக்கு சொல்றதில்லை. அப்புறம் உலகத்தின் முடிவு பொறுத்து எப்படி நம்ம கூட இருப்பாரு? ஆண்டவர் எப்படி நம்ம கூட இருப்பாரு? ஐயா கூட தான் இருக்கிறாரு, என்னை வழி நடத்துற ஆத்மார்த்தமா நான் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறேன். இந்த கதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. என் கட்டளையை கை கொண்டியா? அப்படியே ஆண்டவரே, அப்படின்னா என்ன, உங்க கட்டளை என்ன கேட்கிற ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, வேதத்தை நான் வாசிப்பேன், அந்த இயேசுவை அடிக்கிறாங்க பாடு, அது எனக்கு வாசிக்கவே முடியாது, அதை நான் மூடிடுவேன், நான் வாசிச்சதே கிடையாது. அவர் பாடு, அவர் பட்ட பிரச்சனைகள், அவருடைய அந்த கோரமான சிலுவை மரணம், இதெல்லாம் என்னால சகிக்க முடியல. 10 வருஷமா சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கல. கேட்டா ஆத்மார்த்தமா ஞானஸ்தானம் எடுத்துட்டாரா? அப்ப நான் சொன்னேன், ஆத்மாத்மா பரலோகம் போயிரு, ஆத்மாத்மா உள்ளே நீ பரலோகத்தில் இருக்கிறவங்க நினைச்சுக்கோ. தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன கட்டளைகளை கை கொள்ளும்படி நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஈஸி, இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ நம்ம ஒருத்தரை ஆத்துமாதாயம் பண்றோம், அவங்களோட ரட்சிப்புல நடத்துறோம், அவங்களுக்கு நாம முன்மாதிரியா இருக்கணும். எப்படி முன்மாதிரியா இருக்கிறது? அவங்கள ஆராதனைக்கு வர சொல்லிட்டு அவங்களோடு கூட வர முடிந்தால், இல்லைன்னா அவர்களுக்கு முன்பாகவே நம்ம ஆராதனை வந்து உட்காடிட்டு கர்த்தரை நல்லா ஆராதித்து அங்க பாடி துதிக்கும் போது நாமும் சேர்ந்து பாடும்போது அவர்களும் புதிய நபர்களும் நம்மோடு கூட சேர்ந்து பாட ஆரம்பித்து விடுவார்கள். நாம கையை உயர்த்தி ஆராதிச்சா அவங்களும் கையை உயர்த்தி ஆராதிப்பாங்க. நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா அவங்களுக்கு காணிக்கை கொடுப்பாங்க. ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும் என்பதை, ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு வந்துருங்க, சர்ச்சுக்கு வந்துருங்க, இத்தனை மணிக்கு ஆராதனை, பாஸ்டர் வந்துருவாரு, நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் 9 மணிக்கு வந்து உட்காந்துருப்பான், நம்ம 10 மணிக்கு போவோம். அவன் கேட்போம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், நீங்கள் வரவே இல்லை, உங்களே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், அவங்க ஆராதிச்சிருப்பான். அவன் எப்படி ஆராதிச்சிருப்பா? ஆராதிக்க மனம் எப்படி போயிருக்கும்? உங்களை தேடிட்டே இருந்தாவே. அதான் ஆண்டவர் சொன்ன, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை மற்றவர்கள் கட்டளையிடும்படி அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லிக் கொடுங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நீ ஆராதனைக்கு வரையவா, நான் ஆராதனைக்கு வரணுவா, ஹாய் ஹாய் ஹாய், அவ்வளோதான், பாய். நீ காணிக்கு போடுறனா போடு, நான் காணிக்கு போடுறேன்னா போடுறேன். ஒரு தடவை எங்கள் ஆராதனையில்
ஆராதனை எல்லாம் பாட்டெல்லாம் பாடி முடித்து காணிக்கை நேரம். காணிக்கை எடுத்தோம். காணிக்கை எடுத்துலாம் முடிச்சுட்டு பிரசங்கமெல்லாம் முடிச்சு ஆராதனை முடிஞ்சு எல்லாம் போன பின்பு காணிக்கை எண்ணுறதுக்கு காணிக்கை பெட்டியை திறந்தா ஒரே ஒரு 10 ரூபா தாள் இருந்துச்சு. வேற அதுல ஒரு பணமும் அதுல இல்லை. ஆனா 10 பேர்கிட்ட மேல வந்து காணிக்கை போட்டாங்க. 10 பேருக்கு மேல அந்த காணிக்கை பெட்டியில அப்படி கையை வச்சுட்டு போனாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் தான் அது 10 ரூபா போட்டிருக்கார். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா 10 பேர் வந்து போட்டாங்களே, 10 பேர் கையை இப்படி காமிச்சு காணிக்கை போட்டாங்களே, என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். அப்பதான் தெரிஞ்சது எல்லாரும் சும்மா போடுற மாதிரி பாவனை. அவங்க போடுவாங்க, இவங்க போடுவாங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்து போட்டதுல ஒரே ஒரு ஆள் 10 ரூபா தெரியாம போட்டான். சில வேளைகளில நம்ம பிள்ளைகள் அப்படிதான் பண்ணும். நம்ம எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை நம்ம பிள்ளைங்க பண்ணும். ஒருத்தர் அவன் பையன்கிட்ட காணிக்கை போட சொல்லி காசு கொடுத்து அனுப்பியிருக்காரு. அவன் ஆட்டையை போட்டு அவன் நல்லா செலவு பண்ணி அவன் எதுவும் பண்ணிட்டான். அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை, பையன் போட்டிருப்பானா காணிக்கன்ட்டு. அவங்க அப்பா அவங்க பையன்கிட்ட கேட்குறாரு, காணிக்கை போட்டியானா? போட்டப்பா. பாஸ்டர்கிட்ட கொடுத்தியா? காணிக்கை பெட்டில் போட்டு. காணிக்கை பெட்டில் போட்டப்பா நான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் என் பையன் உங்களுக்கு காணிக்கை கொடுத்தானா? இல்லை பிரதர், எனக்கு கொடுக்கல. காணிக்கை பெட்டியில் போட்டானா? அவர் அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள், பாஸ்டர் காணிக்கை பெட்டியில் இவ்வளோ அமௌண்ட்டு இருந்துச்சா? நான் சொன்னேன், இல்லை பிரதர், அவ்வளோலாம் வரல, காணிக்கை இவ்வளோதான் வந்துச்சு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய வேதனை, மனவேதனை. பிள்ளை இப்படி பண்றான், அப்போ அவனை நம்பி எப்படி ஒரு காணிக்கை கொடுக்க முடியும்? அப்ப நாம கற்றுக் கொடுத்திருந்தா, நாம பெற்றோர் பிள்ளைகளை சரியாய் வளர்த்திருந்தா அவன் கரெக்டா இருந்திருப்பான். நாம என்ன பண்ணோன்றது அவனுக்கு தெரியும். அதெல்லாம் வைப்பு பண்றா. அப்புறம் அவங்க அப்பா அங்க வீட்டுல கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு கேட்டா, நான் காணிக்கை பெட்டியில போட்டேன் அப்படின்னு அடிச்சு பேசுறான். சரி, அதுக்கு மேல அவனை ஒன்றும் அவர் கேட்க முடியல. வளர்ந்த பையன், அவ்வளவுதான், விட்டாச்சு. அப்புறம் எப்படி அவன் கற்றுக்கொள்ளுவான்? தேவனுக்கு கொடுப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது எப்படி கற்றுக் கொடுப்பான்? நம்ம வர்றதே ஆராதனை முடிகிற நேரத்துக்கு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் வருவாங்க, அந்த ஆமேன்னு சொல்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்து ஆப்பாடா வந்துட்டோம் அப்படின்வாங்க. ஆமேன்னு சொன்ன உடனே ஹல்லேலூயா அப்படின்னு நினைச்சு எல்லாம் கிளம்பி போகும்போது இவங்களும் முதல்ல அளவில் போயிடுவாங்க. நான் கேட்டிருக்கேன், இப்போதானே வந்தீங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஜோம் பண்ணி, லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸு லேட்டு, அது லேட்டு, ரைட், எல்லாம் ஓகே, உட்காந்து ஜோம் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் வரும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உட்காந்து நீங்கள் அவரோடு கூட பேசிட்டு போகலாமே. எங்களுக்கு வேலை இருக்கு பாஸ்டர். ஆனால் கர்த்தர் மட்டும் உலகத்தில் முடிய போகிறது சகல நாட்கள் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் கூட தான் இருக்காரு. எப்படி இருப்பாரு? அவரை தேடாத ஜனங்களோடு எப்படி இருப்பாரு? அவருக்கு முன்னுரிமை கொடுக்காத ஜனங்களோடு எப்படி இருப்பாரு? அவரை மகிமைப்படுத்த தெரியாத ஜனங்களோடு எப்படி இருப்பாரு? ஆராதிக்க வர்றதில்லை, கர்த்தரை துதிக்க வர்றதில்லை, ஜெபத்துக்கு வர்றதில்லை, எதுக்குமே வர்றதில்லை. ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். ஒரு 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 ஜுரமோ ஒரு வேதனையோ வந்துட்டா உடனே வந்துடுறது, வந்து பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் இல்லையா, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணாதனால தான் எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு. நீ கர்த்தரை தேடல. ஒரு மேய்ப்பன் தன் மந்தைக்காக, தன் ஆடுகளுக்காக அவன் கர்த்தாய் செபிக்கிறவன். செபிக்கத்தான் வேண்டும், கண்டிப்பா ஜெபம் பண்ணுவான். அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்காக ஜெபம் பண்ணுவான். ஆனா அந்த ஆடு மேயாம தண்ணி குடிக்காம
அது மூளையா போய் உட்காந்துருந்தா அது மெய்ப்பன் மருந்து கொடுக்கலாம், சாப்பிடுன்னு சொல்லலாம். சாப்பிடலாம் என்ன பண்ண முடியும்? புல்ல நல்லா உருட்டி வாய்க்குள்ள வச்சு அமுக்கி குச்ச வச்சா குத்த முடியும்? குத்த முடியாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக் கொடுக்க ஆண்டவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறா. நாம் அதை மற்றவர்களுக்கு செய்யாம நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது. நாம மற்றவர்களுக்கு ஆராதிக்கவோ, கர்த்தரை துதிக்கவோ, மகிமைப்படுத்தவோ, ஊழியம் செய்யவோ, நாம் அவர்களை நம்ம வழி நடத்தும் போது நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாய் நிற்கணும். நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஐயோ, அந்த அக்காவா அந்த அண்ணனா சர்ச்சுக்குள்ள போயிட்டா அப்படி எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, நாம அப்படி ஆராதிக்கணும், கண்ணை மூடி ஆராதிக்கணும், கையை உயர்த்தி ஆராதிக்கணும், முக்காடு போட்டு ஆராதிக்கணும், இப்படி எல்லாம் ஆண்டவருக்காக இப்படி எல்லாம் நிற்கணும், அப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்வம் எப்படி வரும்? நம்ம பார்த்தா தான் வரும். நாமே ஒரு சோம்பேறி மாதிரி கை தட்டி ஆராதிப்போம்னா அப்படியே கையை மாட்டேக்கிட்டு உட்காந்துருக்கிறது. கையை உயர்த்தி ஆராதிப்போம்னா பாஸ்டர் ஒரே கை வலி பாஸ்டர், வேற எப்படி சரியா உனக்கு? நீ கையை உயர்த்தி ஆராதிச்சாதானே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவர் குணமாக்குவாரு. ஒரு சமயம் ஒரு போதகர் டூ வீலர்ல போகும்போது ஒரு விபத்தாயி கையில மாவு கட்டு போட்டாங்க. அப்ப அந்த சண்டே ஆராதனைக்கு வராரு. மைக்கை பிடிக்க முடியல. ஒரு கையில மாவு கட்டு, ஒரு கையில தான் மைக் பிடிக்க முடியும். ஒரே கையில மைக் பிடிச்சு அவர் பேச முடியல. அப்ப அவரு கண்ணீரோடு சொல்றாரு, ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்கத்தானே இந்த கை இவ்வளவு பழுதாயிடுச்சு, பரவாயில்ல, ஆனா உம்மை ஆராதிக்க பலனா தாங்க. அப்படிதான் ஜோமன நல்ல பாடல் பாடி ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. இவர் அறியாமலே இவர் கை அந்த மாவு கட்டு கட்டி வைத்திருந்த அந்த கட்டிலிருந்து விலகி இவர் கை தானாய் உயர்ந்து கர்த்தரை ஆராதெல்லாம் முடிஞ்சு பிரசங்கம் ஒண்ணு போற நேரத்துல பார்த்தா அந்த கை அவருக்கு குணமாகி நார்மல் கையாக இருந்தது. அதற்கு பின்பு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அது ஒன்றும் இல்லை என்று மாவு கட்டெல்லாம் எடுத்துட்டு நல்ல சுகத்தை கத்த தந்தார் என்று ஆண்டவரை துதிக்க ஏதுவாக இருந்தது. அப்படி அற்புதம் நடக்கும். சில கைவலியும் கையே தூக்காது, ஆனா மற்றவர்களுக்கு சொல்லும் கை உயர்த்தி ஆராதிக்கணும், சத்தத்தை உயர்த்தி ஆராதி. முதல்ல நீ சத்தத்தை உயர்த்தி ஆராதி, முழு பலத்தோடு ஆராதி, மகிமைப்படுத்து. அவர் உனக்கு கட்டளையிட்டதை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு. நீ செய்யும் பொழுது அவர்களும் செய்வார்கள், அவர்களும் இயேசுவின் அன்புக்குள்ள வருவாங்க. அங்க வரும்போதே சில்லறை மாத்துறது கடையில பிஸ்கெட் அது இதுன்னு வாங்கிட்டு காணிக்க போறதுக்கு சில்லறை வேணும், மாத்தி எடுத்துட்டு வர்றது. இந்த சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டு பிஸ்கெட்டு அது இதுன்னு ஆராதனை நேரத்துல உட்காந்து நல்லா முக்கிக்கிட்டு காணிக்கை போடும்போது அந்த சில்லறை மாத்தி கொண்டு வந்து அந்த சில்லறை கொண்டு வந்து காணிக்கையில போட்டு சபையை விட்டு அவங்க வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை சபைக்குள்ள கிடக்கும். எப்படி ஒரு சினிமா தேட்டர்ல சினிமா பார்த்துட்டு ஜனங்க வெளியே போகும்போது ஒரு பெரிய குப்பை கூட்டம் கிடக்குமோ அந்த மாதிரி கிடக்கும். ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது, அபிஷேக கூட்டம். அந்த கூட்டத்திற்காக ஒரு ஸ்கூலை அந்த ஸ்கூல் ஓனர் கொடுத்துருந்தாங்க அந்த கூட்டத்தை நடத்த. ஒரு பரிசுத்தாவி பெருவிழா அந்த கூட்டம், அது அபிஷேக கூட்டம். அவரு தன்னுடைய ஸ்கூல்ல திறந்து கொடுத்து நமக்கு அது ஆசீர்வாதம் தானே அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தார். அவர் ஆறாவதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு கூட நிறைய வேர்க்கடலை தோல் எடுத்த, ஒரு கூட நிறைய பிஸ்கெட் பேக்கெட் எடுத்த, எம்டி பேக்கெட்ஸ், லேஸு இது பிஸ்கெட் அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டு போட்ட பேக்கெட் அவ்வளோ கடந்தது அந்த ஹாலில். நான் என்ன கேட்குறேன், இவங்க கர்த்தரை ஆராதிக்க வந்தாங்களா, இல்லை ஏதோ படங்களை பார்க்க வந்தாங்களா,
இல்ல ஒரு ரெட்ரீட்டுக்காக வந்தாங்களா, அவ்வளோ வேர்க்கடலை தோல், அவிச்ச வேர்க்கடலை தோல் அவ்வளோ கொட்டி கும்பல் கும்பலா அங்கங்க கிடந்துச்சு. எடுத்து நாங்க அந்த கிளீன் பண்றவங்களை விட்டு நாங்க கிளீன் பண்ணும்போது எங்க மனம் வலித்தது. கர்த்தரை துதிக்க வர்றவங்க இப்படியா? கர்த்தரை துதிக்க வர்றவங்க இந்த மாதிரியா? ஆனா சில சபைகளை நான் பார்த்துருக்கேன். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பாலோ, அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பிஸ்கெட்டோ அதெல்லாம் வீட்டிலே ஊட்டி அந்த குழந்தையை ஆராதிப்பதற்கு பக்குவப்படுத்தி கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க பண்ணுவதை நான் பார்த்திருக்கிற மடியில் உட்கார வச்சு. ஆனா அதே சமயத்துல சில நேரத்துல பிஸ்கெட் அது இதுன்னு கொண்டு வந்து அந்த பிள்ளை பாட்டு இந்த பக்கம் பாதி தின்னும், அந்த பக்கம் பாதி துப்பும், இந்த பக்கம் பாதி துப்பும். இதெல்லாம் செய்துட்டு யூரின் போறதுன்னா அது பாயிலே போயிட்டு இவங்கெல்லாம் சர்ச்சை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் சர்ச்சை கிளீன் பண்ணா அதை போல ஒரு கேவலம் வேற ஒன்றும் இல்லை. பல நேரங்களில் நாங்கள் பாய் அலசி போட்டிருக்கோம். அப்படி வருகிற ஒரு பிள்ளைக்கு ஒரு பேம்பர்ஸ் கூட போட்டு உட்கார வைக்க முடியாத அளவிற்கு இதை பார்க்கிற மற்றவர்கள் என்ன எப்படி பரிசுத்தமா இருப்பானா, சுத்தமா வாழ்வானா, சுத்தமா கர்த்தரை வந்து துதிக்க ஆராதிக்க வருவானா? இல்லை. நாம எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் மற்றவர்கள் கற்றுக்கொள்ளுவார். நாம லேட்டா வந்தா நினைப்பான் அந்த அக்காவே லேட்டா வருது, நான் லேட்டா வந்தா என்ன? ஒரு அம்மா ஒரு தடவை சொல்லுது, ஏன் சிஸ்டர் லேட்டு? தூங்கிட்டேன். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? சரி சிஸ்டர், சரி நல்லா தூங்குங்க. அடுத்த வாரம் இன்னொருத்தர் லேட்டா வராரு, ஏன் பிரதர் லேட்டு? வந்துட்டோம்லப்பா சார், லேட்டானாலும் வந்துட்டோம்ல. அப்படியா, சரி பிரதர். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல? கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்காமல், கர்த்தரை தேடுவதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் ஏதோ கடமைக்காக அதுதான் சொன்னேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் அவர்களுக்கு கை கொள்ளும்படி நீங்கள் செய்தால் உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். முதல்ல ஒரு கட்டளையை நிறைவேற்றினா வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த காலை வேளையில் அந்த கட்டளையை நிறைவேற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அப்படி நீங்க காணப்படுவீங்கன்னா உலகத்தின் முடிவு பரிந்தும் சதா சர்வ நாட்களிலேயும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா என்பதுல ஐயமில்லை. ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசியிருக்கிறீர். நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி செயல்பட, அதன்படி நடக்க ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகமும் கிருபையும் தந்தைகளை வழி நடத்தி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், பேரை பெருமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென்.